வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். டேய் உள்ளவனா டேய், எங்கடா ஆளக்கணும் தம்பி, காப்பி ரைட்ஸ் போட்டுருவானுங்க தம்பி, காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்கப்பா. என்ன பைப்பா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தான் பைப்பு. என்ன டியூப் லைட்டா பைப்பா? அது என்னது? ஓ ஸ்பீக்கர் பைப்பு ப்ரோ, ஸ்பீக்கர். உங்களுக்கு ஐபிஎல் லீக் ஸ்டேஜ் வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி ஒரு 200+ சேஸ் பண்ணி குவாலிஃபயர் 1 வராங்க. வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. இட்ஸ் மீட் பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இது வரைக்கும் கப்பே அடிக்காத 2 டீம் குவாலிஃபயர் 1 விளையாடுறாங்க. இந்த வாட்டி ஹைலி சான்சஸ் இருக்கு ஒரு நியூ சாம்பியன் பாக்குறதுக்கு. வித் தட் நோட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன ப்ரோ, என்ன சொன்னீங்க? எம்ஐ விசஸ் ஆர்சிபி எலிமினேட்டர், பிபிகே விசஸ் ஜிடி குவாலிஃபயர் 1, எம்ஐ விசஸ் ஜிடி குவாலிஃபயர் 2, பிபிகே விசஸ் எம்ஐ ஃபைனல் பஞ்சாபா? ஏங்க மனுஷனுக்கு ஆசைதான், என்ன பண்றதுக்கு? கடைசியா தான் வந்தாரா விநாயகர்? ஆஸ்திரேலியன் ஃபேன்ன்றீங்க, அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணாமா? ஈக்குவலி டஃப் ஆப்போனன்ட் ஃபேஸ் பண்ற மைண்ட் செட் தானே உங்களுக்கு இருந்திருக்கணும். ஆக்சுவலா அததான் நான் அன்னைக்கு கேட்கலான் இருந்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. உண்மையிலேயே தான் வருவா. அன்னைக்கு நான் கேட்கலான் இருந்தேன். நீங்க எல்லா டைமே சொல்றீங்களா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்க டீமை ஃபேஸ் பண்றதான்ட்டு. ஜிடி உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய டைம் மென்ஷன் பண்ணிட்டீங்க மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு டீமை நாங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கோன்ற மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்களே, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஆப்வியஸ்லி இப்போ ஒரு டீம் வந்து ஒரு டீமோட பெட்டரா ஃபினிஷ் பண்ணாங்கன்னா அந்த டீம் வந்து பிளேட் பெட்டர் கிரிக்கெட் தென் தெம் தி ஹோல் டோர்னமெண்ட் தானே. சோ இட் கேன் பி 50-50. இல்ல ப்ரோ, டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ ரெண்டு பில் உங்களுக்கு தராங்கன்னு வச்சோங்களேன், அதுல எந்த ஈஸி பில் இருக்கோ அதுதான் எடுத்துக்கிறது தான் டாக்டிக்கல் டிசிஷன். அதை விட்டு நான் வந்து மென்டாலிட்டி மான்ஸ்டர், மைண்ட் செட் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு கம்பு சுத்திட்டு இருக்கிறது ஃபேர் கிடையாது. சோ இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, இது பாயிண்ட், இது அக்செப்டபிள், இதுதான் ட்ரூத். ஓகே, அதான் நம்ம போயிடலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். சினிமா இன்கமிங் குவாலிஃபயர் 1. ஒரு நிமிஷம், நீங்களே தான் உங்க வாயால சொல்லிருக்கீங்க முலன்பூர் வந்து பஞ்சாபுக்கு அவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப குவாலிஃபயர் 1 அங்கதான் நீங்க ஆர்சிபியை ஃபேஸ் பண்ண போறீங்க. அதுவும் ஆர்சிபி ஒரு அவே மேட்ச் கூட தோக்கல. இப்போ முலன்பூர் ஆல்மோஸ்ட் உங்க ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். அங்க அந்த ஒரு இதுவும் பிளே பண்ணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ குவாலிஃபயர் 1ம் இது ஃபைனல்ஸும் இது இல்ல, சாரி குவாலிஃபயர் 1ம் எலிமினேட்டரும் நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 முலன்பூர்னு நினைக்கிறேன். எலிமினேட்டரும் குவாலிஃபயர் 1 எலிமினேட்டரும் முலன்பூர். சரி, ஏதோ ஒண்ணு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஆமா Thursday Friday விளையாடுற 2மே தான் முலன்பூர்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லயே டாஸ்லயே ஒரு பெரிய பிளைண்டர் நடந்தது, அதை சொல்லிடுவோம். ஏன்னா கேப்டன்சில பெரிய ஒரு மிஸ்டேக், அது ஹியூஜ் மிஸ்டேக். பிளேயிங்ல அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது பேட்டிங் தான் தெரிஞ்சிருச்சு. ரஜத் பட்டிதாரை உள்ள வச்சுட்டு சுயா சர்மா வந்து சப்ஸ்டியூட்ல வச்சிருந்தாங்க. நல்ல வேலை அங்க வந்து ஆப்போசிட் சைட்ல டிசப்பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரு சேஞ்ச் பண்றதுக்கு, அதனால தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அங்க இன்னொரு டஃப் காலா இருந்திருக்கும். ஆல்ரெடி இன்னைக்கு பார்த்தோம்னா சரியான பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டாங்க, 200 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அந்த சேஞ்சும் பண்ணாம இருந்தா இன்னுமே பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க போல. இந்த இடத்துல ரிசர்வ் பண்ணிட்டு ஓகே, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அதை அக்செப்ட் பண்ணாரு, எல்லாம் ஓகே. ஆனா வந்து சுயா சர்மா தான் இம்பாக்ட் பிளேயரா வெளில வச்சிருந்திருப்பாங்க. இந்த சுயா சர்மா வாங்கின அடி பா, 3 ஓவர்ல 39 ரன் 13 எக்கானமியில போட்டு வெளுத்து வாங்கி விட்டாங்க. ஸோ அதுவும் இங்க சொல்லிதான் ஆகணும். எய்தர்வே ரிஷப் பண்ட்டுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஓவராலா நம்ம மேட்சுக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு மிச்சல் மார்ஷ் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் வரையுமே ஸ்லோவா தான் விளாண்டு இருந்தா, அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட் பண்ணாரு. 37 பால் 67 நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பிரெட்ஸ்கி நம்ம தமிழ் கமெண்ட்ரியில வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா எவன் விளாடுறானோ அப்படியே அவங்க வந்து அப்படியே எல்லாருமே சச்சின் தான். அவங்க எல்லாம் இவங்களுக்கு இப்போ எல்லாருமே ஆப்போசிட் ஆடுறவங்க எல்லாருமே சச்சின், எல்லாருமே மெக்ரா, எல்லாருமே மலிங்கா அப்படிங்கிற மாதிரி ஹைட் பண்ணி பேசுவானுங்க. மேத்யூ பிரெட்ஸ்கி இஸ் நாட் மேத்யூ பிரெட்ஸ்கி. ஒரு பால் தான் அதுக்குள்ள வித் மேத்யூ பியூட்டிஸ்கி அப்படின்னானுங்க. சொன்ன உடனே 12 பால்ல வந்து 14 ரன் அவுட்டு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ணிட்டு என்னைக்கும் அடிக்காத ரிசர்வ் பண்ணிட்டு இன்னைக்குதான் ஒரு கன்வின்சிங்கா அடி போலன்னு பிறந்தாரு. 61 பால் 118. அதுவும் அந்த பெல்ட்டி அடிச்சு அந்த செலிப்ரேஷன்லாம் அப்படியே அடி நடுங்கிட்டே உட்காந்துருந்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடி. அதுக்கப்புறமேட்டு பூரன் தான் இன்னைக்கு பெருசா அடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேஜ் செட்டு 17 ஓவர் கிட்டே வந்து நல்லா ஸ்டேஜ் செட் ஆயிருந்துச்சு. பூரான அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 250 போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல பூரன் அடிக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 10 balls 13 தான் அடிச்சாரு.
பட் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ரிஷப் பண்ட் அண்ட் மிச்சல் மார்ஷ் டுடே. இப்போ ஒரு 227 மாதிரி ஹியூஜ் டோட்டல் போஸ்ட் பண்ணதுக்கு சம கிரெடிட்ஸ் அவங்க. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பவர் பிளேல அவ்வளவா சான்ஸே கிடைக்கல மிச்சல் மார்ஷ்க்கு. ரொம்ப கம்மி பால்ஸ் தான் ஆடினாரு. ஏன்னா ஆப்போசிட்ல மேத்யூ பிரிஸ்க்கு மோஸ்டா ஆடிட்டாரு. பண்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ட் தான் மோஸ்டா அதை ஸ்ட்ரைக் எடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து மிச்சல் மார்ஷோட இதுவே ஸ்ட்ரைக்கிங் ரேட்டே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆனா மேக்கப் பண்ணிட்டாரு. பிளே ஆஃப்ங்கிற பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதை மேக் ஆஃப் பண்ணிட்டாரு நல்லாவே. அதேதான் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இது வரையும் அடிக்கவே இல்லை, ஆர்சிபி கூட வந்து அடிக்க போறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இசான் கிசானும் அதே மாதிரி தான் பண்ணாரு. பட் இன்னைக்கு அவரு வேற லெவல்ல அப்படியே ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த கடைசி மேட்ச் வந்து அவர் பேட்டிங்லயும் சரி, இந்த நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டுறதுலயும் சரி, மொத்த ஆடியன்ஸையும் திரும்பி அவர் பாக்கெட்ல வாங்கி எடுத்து போட்டாரு. இன்னைக்கு சரியான ஒரு மொமெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு இன்னைக்கு. மிச்சல் மார்ஷ் வந்து கண்டிப்பா நம்ம திரும்ப இன்னொரு தடவை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆப்வியஸ்லி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இந்த வருஷம் வந்து திரும்ப காட்டியிருக்காரு. பிகாஸ் த்ரூ அவுட்டாவே இந்த ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட திஸ் இயர் ஹி ஷோட் வாட் இஸ் கேபிள் ஆஃப்னு ஒவ்வொரு மேட்ச்மே அதை பண்ணிட்டே இருக்காருங்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. எனக்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 14 மேட்ச் விளையாடுறாருன்னா அது ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். ஜெயிச்சு கொடுப்பாருங்கிறத விட நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா ஆடி கொடுப்பாரு. ஆனா அதை தாண்டி 10 மேட்ச் எல்லாம் விளையாடுறது வந்து வெரி ஆஸ்ட்ரக், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி ரிஷப் பண்ட் அந்த அதர் ஹேண்ட் நான் உண்மையா ஆசைப்பட்டேன் இன்னைக்கு ரிஷப் பண்ட் அடி பொழக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சூப்பரா ஆடினாரு. எல்லாமே பியூர் ஷாட்ஸ் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே ஸ்கிராச்சியெல்லாம் இல்ல. நல்ல டைம் போனாரு வித் பவர், அந்த அக்ரஷன் காட்டினாரு. நல்ல த்ரூ அவுட் தி இன்னிங் சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்றதுக்கு ரிஷப் பண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்தானோ கைண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் டு வாட்ச். அதான் ப்ரோ, இப்போ நம்ம டெஃபினட்டா சொல்லிக்கலாம் ரிஷப் பண்ட் பேக் டு ஃபார்ம்னு. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் ஒரு நல்ல ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. அதோட படம் தான் இன்னைக்கு மேட்ச். சரியான செஞ்சுரி, கோயிங் இன்டு த இங்கிலாந்து டூர் வேற லெவல் ட்ரீட் இருக்கும். ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணாருன்னா கூட வேற லெவல் ட்ரீட் இருக்கும். இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஹாப்பி, இந்தியன் ஃபேன்ஸ் ஹாப்பி. அப்படியே நம்ம வந்து ஆர்சிபியோட பவுலிங்க்கு போயிடலாம். ஜிதேஷ் சர்மாக்கு வந்து நான் கிரெடிட்ஸ் வந்து அவர் பேட்டிங்க்கு கொடுத்துக்கிறேன் அப்கமிங்ல. ஆனா பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும் எல்லாமே செமையா சொதப்பினார் இன்னைக்கு. அது அக்செப்ட் பண்ணி அவனு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பவுமே புவி தான் போடுவாரு. சரியா, புவி வந்து போன மேட்ச் எல்லாம் பவர் பிளே அடி வாங்கியிருக்காரு, அதுக்கு முந்தின மேட்ச் அடி வாங்கிறாரு, எல்லாம் ஓகே அக்செப்டட். பட் இந்த மேட்ச் எல்லா மேட்ச்லயுமே என்ன பொறுத்தவரையும் அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஓப்பனிங் பண்ணியே ஆகணும். புவி வச்சுதான் ஓப்பன் பண்ணோம். ஒரு வேளை ஒரு அடி வாங்கிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து வேற பவுலர் சேஞ்ச் பண்ணலாம், டக்குன்னு ஒரு குருநாள் பாண்டியா கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் புவியை கட் பண்ணதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் பிளண்டரு. அப்புறம் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக நீங்க நுவான் துஷார் வந்தாரும் சூப்பரா பண்ணாரு. இந்த கேம்ல 220 அடிச்சிருக்க கேம்ல வந்து அவர் ஒருத்தர் தான் 4 overs 26 runs ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இல்ல ஒரு நோபால் வேற போட்டாரு. ஸோ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் தான் பயங்கரமா போட்டிருக்காரு. குருநாள் பாண்டியாக்கு இன்னைக்கு 2 ஓவரோட கட் பண்ணிட்டாங்க. சுயா சர்மா நீங்க 3 ஓவர் போட்டு அவரையும் பொலன்னு பொழந்தாங்க. அப்புறம் புவனேஸ்வர் குமார் அவரையுமே அடிச்சிட்டாங்க. கடைசியிலாம் செம்ம அடி அடிச்சிட்டாரு. பட் அதுக்கப்புறம் எஸ்டேவாலுக்கும் இன்னைக்கு 3 ஓவர் தான் போட்டாரு. 3 overs 44 runs. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு இன்னைக்கு 4 ஓவர் கோட்டா முடிச்சு 50 ஹாஃப் செஞ்சுரி ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து வித் பால் போட்டிருக்காரு இன்னைக்கு. ஓவராலா வந்து பவுலிங் ரொட்டேஷனே பயங்கர வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து ரஜத் பட்டிதார் வந்து திருப்பி கேப்டன்சிக்கு வரணுங்கிறது என்னோட இது. அப்படி வரலன்னா கூட டிகே ஏதாவது ஒரு தலையிலே தட்டி புத்திமதி சொல்லலாம் கேப்டன்சியை பொறுத்தவரையும் ஜிதேஷ் சர்மாவுக்கு. அதான் நீ சொன்ன மாதிரி ஜிதேஷ் சர்மாவோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் போரா தான் இருக்கு ஆக்சுவலா, சொல்லியே ஆகணும். ஏன்னா பவுலிங் ரொட்டேஷனும் கொஞ்சம் நல்லா இல்ல. பவுலர்ஸ் அடி வாங்கும் போது கொஞ்சம் போய் ஒரு பெப்டாக் மாதிரி கொடுக்கணும். அதுவுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால எனக்கு என்ன கொஸ்டினா இருக்குன்னா, இப்போ எல்எஸ்ஜில இவரு குருநாள் பாண்டியா ஆடும்போது கேஎல் ராகுல் ஆப்ஷன்ஸ்ல குருநாள் பாண்டியா தான் கேப்டன்சி எடுத்தாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்ப ஜிதேஷ் சர்மாவுக்கு போனது போல குருநாள் பாண்டியாவுக்கு போயிருக்கலாம் எனக்கு தோணிட்டே இருந்தது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லயும் அவரு பொலாட் இல்லாத டைம்ல ஒரு சில டைம்லாம் பொலாட் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாருல, அவர் ஃபீல்ட்ல இல்லாதப்ப ஸ்டாண்டின் கேப்டனா குருநாள் பாண்டியா தான் இருப்பாரு. குருநாள் பாண்டியா கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்கு ஜிதேஷ் சர்மா போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லை கேப்டன்சி. 2 மேட்ச் வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஒரு மூவாவது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்ததுன்னா பரவாயில்ல. ஒரு பேட்டிங்ல குறையே கிடையாது. பட் கேப்டன்சில நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேகேஆர் கூட எடுத்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். ஆனா குருநாள் பாண்டியா தான் அவரோட அவங்க 2 பேரும் விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் குருநாள் பாண்டியா ஓவர் வந்து டிலே பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பவர் பிளேலயே ஒரு 2வது ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே 13th ஓவர் தான் போட வராரு. ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள இருக்காருன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. பட் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஓவர் வந்து போட்டாரு. பவுண்டரியே கன்சிட் பண்ணாம போட்டாரு. அங்கேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொரு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அங்க வந்து கேப்டன்சி தான் பெரிய மிஸ்டேக். இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த கேப்டன்சி மூவ் நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஜிதேஷ் சர்மாவும் 30 + 32 years 2 பேரும் ஒரே வயசு தான். நீங்க வேற. ஓகே. சோ இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு வந்தேன்னா ப்ரோ, விராட் கோலி இஸ் அ சீனியர் கேம்பெயினர். டீம்ல வந்து he is there for almost கேப்டனா இருந்திருக்காரு, எல்லாமே தெரியும். பட் இந்த மாதிரி டைம்ஸ்ல மேபி விராட் கோலி கேப்டன்சி கொடுங்கன்னு நான் சொல்லல.
ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி பண்றப்போ சில இன்புட்ஸ் விராட் கோலி கொடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் இடத்துல நான் போடுறது ஆட் பண்ணிக்கிறேன். அவர் அதான் ப்ரோ ஜிதேஷ் சர்மா வந்து கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே பாத்தீங்கன்னா விராட் கோலி கிளியரா அங்க இருந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு பேட்னு சொல்லிட்டு. கண்டுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே ரிவ்யூ போயிட்டாரு பவுலர் சொல்றதை வச்சு. கண்டிப்பா அங்க வந்து ஜிதேஷ் சர்மா தான் ப்ரோ கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்காரு, கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்க மாதிரி தெரியுது. கிரௌடோட சவுண்ட்ல ஒரு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு, இன்னும் இந்த அளவு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி. அதனால அவர் கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் இருக்கிறப்போ சில இன்புட்ஸ் வந்து கண்டிப்பா கைட் பண்ணலாம்லன்னு கேக்குறேன். இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் இனிஷியலா சில பிளண்டர்ஸ் சொல்றோம். ரஜத் பட்டிதார் கேப்டன்சி பண்ணும்போதே வந்து விராட் கோலி தான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காரு. ரிவ்யூ எடுக்கும் போதுதான் டேரக்டா ரஜத் பட்டிதார் விராட் கோலி பார்க்கும்போது விராட் இப்படி காமிச்சா மட்டுமே தான் ரிவ்யூ போயிருக்காருங்கும் பொழுது ஜிதேஷ் சர்மாவும் இந்த இன்புட்ஸ் எடுத்திருக்கணும். இதான் வந்துட்டு அவரை பார்த்திருக்கணும். மேபி அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இல்ல எஸ்பெஷலி ரிவ்யூங்கிறத விட நீங்க சொல்ற மாதிரி அந்த புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நான் சொல்றேன், அதெல்லாம் பேசிக்ஸ்ல அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் நான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, பவுண்டரி லைன்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டி ஃபிளாரோட அவர் பேசிட்டே தான் இருந்தாரு. இந்த மாதிரி பவுலிங் சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் பண்ணலாம், எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டா இருந்தாரு. பட் அதை எந்த அளவுக்கு இன்புட்டா ஜிதேஷ் சர்மா எடுத்து கன்வெர்ட் பண்ணிருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. ஏன்னா ஃபைனல் கால் ஜிதேஷ் சர்மா தான் கொடுத்தாகணும். அந்த இடத்துலதான் நான் சொல்றேன், அவரு ரொம்ப ஒரு இதுவா டென்டேட்டிவா தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. கேப்டன்சில அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். அதான் இன்னைக்கு ஆர்சிபியோட பவுலிங் ரொட்டேஷன், கேப்டன்சி, அவங்க போட்ட பவுலிங்குமே நுவான் துஷாரா தவிர எல்லாருமே கொஞ்சம் மோசமா தான் போட்டாங்க. இத்தனை நாள் வந்து குர்னால் பாண்டியாவும் சுயாஷ் சர்மாவும் நல்லா போட்டு இருந்ததால அந்த பவுலிங் வந்து மிடில் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து அப்படியே கோப்பாய் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களும் ஃபெயில் ஆகுறாங்கும் பொழுது நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகுது. ஒன்லி வே ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஏதாவது டெரிஃபிக்கா வந்து அந்த மிடில், ஏன்னா அவர் வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் போடுவாரு, மிடில்லையும் ஒரு ஓவர் போடுவாருங்கும் போது அந்த மிடில் இன்னொரு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்தாருன்னா இன்னுமே டீம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பா அடுத்த மேட்ச் ஆடிடுவாரு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்எஸ்ஜியோட பவுலிங் பேசிடுவோம். எல்எஸ்ஜியோட பவுலிங் எடுத்தீங்கன்னா ஆகாஷ் வந்து இன்னைக்கு 4 overs 40 ஸ்டார்டிங்ல பயங்கரமா போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. ஸோ 4 overs 40 ஃபில் சால்ட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுவுமே கேமோட கண்டெஸ்ட்ல செம்ம குரூஷியலான விக்கெட், இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ கொடுத்தாரு. வில்லியம் மோரோர்கே வந்து இன்னைக்கு 74 ரன்னு போட்டு சதைச்சிட்டானுங்க. அதான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன் எல்லாம் வந்தோன்னே எடுத்துட்டாரு. பட் ஸ்டில் அட்டி ரன்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருச்சு. அந்த 2 விக்கெட்டோட வேல்யூவே இல்லாம போன அளவுக்கு 74 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. திக்வேஷ் ராத்தே இன்னைக்குமே டீசெண்டா போட்டாரு. ஆள் இன்னைக்கு கிரவுண்ட்ல எல்லாம் சைன் போட்டாரு. பட் நோ பால்னு தெரியாம அந்த பிரேம்ஜி கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே கத்தனோன்னா நோ பாலுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அதுவும் அப்புறம் சபாஸ் அகமதும் இன்னைக்கு செட்டில் ஆக உள்ள வச்சு வெளுத்துட்டாங்க 3 overs 39. ஆவேஷ் கான் இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அவருமே ரன் லீக் பண்ணிட்டாரு 3 overs 32. ஆயுஷ் பதோனியை கடைசியா கொண்டு வந்தாங்க, அவரையும் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாவே எங்க பவுலிங்கை நீங்க அடிக்கிறீங்களா, உங்க பவுலிங்கை நாங்களும் அடிக்கிறோம்ட்டு அடிச்சாங்க. பட் வந்து விக்கெட்ஸை லூஸ் பண்ணாங்க. அவங்க கம்ஃபர்டபுளா வந்து விக்கெட்டே லூஸ் பண்ணாம 220 அடிச்சாங்க. இவங்க விக்கெட்டை லூஸ் பண்ணாலுமே அப்படியே கேம்ல இருந்துகிட்டே இருந்து அடிச்சாங்க. ஸோ வந்து எல்எஸ்ஜி பவுலிங்க இன்னைக்கு சுமாரா தான் போட்டிருக்காங்க. எல்எஸ்ஜி பவுலிங்கை விட இன்னைக்கு எல்எஸ்ஜியோட ஃபீல்டிங் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். ஏன்னா ஃபீல்டிங்ல மட்டுமே இன்னைக்கு ஒரு 15-20 ரன் கண்டிப்பா விட்டுருப்பாங்க எல்லாருமே. அதாவது வந்து மொத்த டீமே வந்து எப்படி தோக்கணுங்கிற மாதிரி ஃபீல்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுல எஸ்பெஷலி மெயின் மென்ஷன் வந்து வில்லியம் மோரூருக்கு வந்து ஒரு ரன் அவுட் விடுவாரு. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து கேமோட டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். அதை விட ஒரு ஈஸியான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதை வந்து ஒரு அல்வா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் கிரவுண்ட் ஃபீல்டிங்மே வந்து வாஸ் வெரி மச் புவர். கண்டிப்பா அது வந்து வெரி மச் டிசப்பாயிண்டட் வித் எல்எஸ்ஜி ஃபீல்டிங். அதே மாதிரி எல்எஸ்ஜி பவுலிங் எடுத்தப்போ ஆகாஷ் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா தான் டீசெண்டா தான் போட்டாரு. அதுக்கப்புறம் 3rd ஓவர் தான் அவரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. சொல்ற மாதிரி வில்லோர் ஊக்கி அவரையும் போட்டு பொழந்துட்டாங்க. இப்போ நீங்க ஃபீல்டிங் பேசுனீங்களே எல்எஸ்ஜி பத்தி, இன்னைக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 டீமுமே வந்து ஃபீல்டிங்ல கொஞ்சம் ஃபிளாப்பியா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கிளியராகவே விராட் கோலியுமே சில 1 and 2s வந்து விட்டுட்டாரு, கைக்கு வந்தது. ஸோ 2 டீமுமே இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல்டிங்ல ஃபிளாப்பியா தான் இருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி எல்எஸ்ஜி ரொம்பவே மோசமா பண்ணாங்க. அதுவும் வில்லோர் ஊக்கி மட்டுமே 3 4 விட்டாரு ப்ரோ. லாங்ல ஒரு மிஸ்ஃபீல்டு, அது இல்லாம டைவ் அடிச்சு தடுக்க வேண்டியதை ஒரு 2 விட்டாரு. அதையும் சேர்த்து அவர் கணக்குல எழுதுனா அவ்வளவுதான் போல. இன்னைக்கு அவருக்கு அதான் கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஆஃப் டே அவருக்கு பவுலிங்லயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு ஆஃப் டே. ஃபீல்டிங்கும் ஒன்றும் பண்ண முடியல, கம்ப்ளீட்டா அவருக்கு ஒரு ஆஃப் டே. நீ சொல்ற மாதிரி ஆகாஷ் சிங் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாரு, 3வது ஓவர் தான் செம்மடி வாங்கிட்டாரு. திக்வேஷ் ராத்தி அவரும் நல்லா தான் போட்டாரு. அந்த கடைசி ஓவர் அதுவுமே நல்லா எக்கனாமியா தான் போட்டாரு. அவர் எதுக்கு அந்த ஆங்கிள் மாத்தி போட்டாருன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. பட் அந்த சக்சஸ் கிடைச்சது நோ பாலா போயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அவர் ஆங்கிள் மாத்தி இந்த சைடு தான் வந்து பவுல் பண்ணாரு. திக்வேஷ் ராத்தி அடிச்ச மேன் கார்டு வந்து அவுட் கிடையாதாம படிச்சீங்களா? ஒரு ஸ்மித்தியன் அந்த இனிஷியல் அந்த மூவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடிச்சா அது யூஸே கிடையாது. ஸோ அதனால நாட் அவுட் தான்.
பட் அந்த பண்ட் டிசிஷனுக்கு நம்ம வருவோம் ப்ரோ. இன்கேஸ் அவுட்டா இருந்துச்சு, அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அவுட்டா இருந்தாலுமே பண்ட் வந்து வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போயிட்டு இருக்கும் போதே இங்க வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதான் அந்த டிசிஷன்ல தான் வந்து எனக்கு, அதாவது இன்னைக்கு மேட்ச்னு இல்ல, பொதுவாவே நான் சொல்றேன், ஆர்சிபி ஐஎல்எஸ்ஜி அதெல்லாம் விட்டுருங்க, நார்மலா எந்த கண்ட்ரி எந்த டீம் விளையாண்டாலுமே மேன்கேட் அந்த ரன் அவுட்ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வந்து ப்ராப்பர்லி வித்தின் த ரூல்ஸ் அண்ட் லாஸ். ஏன்னா இப்போ வந்து நீங்க பவுலிங் போடுறீங்க, ஆப்போனண்ட்டுக்கு கிரீஸ் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து அந்த கிரீஸை தாண்டாரு பவுலிங் போடுறப்போ அப்படின்னா விச் இஸ் நாட் ஃபேர். ஸோ பவுலிங் அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க தாண்டணும். அதுக்கு முன்னாடி தாண்டினீங்கன்னா அது பவுலருக்கு டிஸ்அட்வான்டேஜ், பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ். ஸோ அது வெல் வித்தின் த லாஸ், அது கண்டிப்பா அந்த இது பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரிஷப் பண்ட் வந்து இன்கேஸ் ரிஷப் பண்ட் இல்லை யாரா இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷனை வித்ட்ரா பண்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. பட் யா அவங்க டிசிஷன் அது, அதுல நான் எதுவுமே தப்பு சொல்லல, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாமே ஓகே. பட் வெல் வித்தின் த லாஸ் அண்ட் ரூல்ஸ்ங்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேப்டனா இருந்தா அதை நான் வித்ட்ரா பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் ப்ரோ, இது இன்னைக்கு டிஃபரன்ஸ் சினாரியோவா இருந்ததுன்னா அவர் மேபி ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா இப்போ அவங்களுக்குமே இன்னைக்கு ஒரு பிளே ஆஃப்ல ஒரு ஹோப் இருக்குன்னா அவருமே அதை போயிருப்பாரு. டெஃபினட்டா ரிவர்ஸ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு அதான் அவருக்கு ஸ்பாயில் பண்ண பார்ட்டி ஸ்பாயிலிங்ல பெருசா விருப்பம் இல்லை போல. 2 காலுமே நல்லா பண்ணாரு ப்ரோ. ஆக்சுவலா அவர் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா இன்னொரு டீம் ஒரு எட்ஜ்ல இருக்காங்க, பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் பயங்கரமா இருக்குன்றப்ப பரவாயில்ல, இந்த 2 காலுக்குமே அலோவ் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். நான் அதான் அஸ்வின் வந்து பட்லரை மேன் கட் பண்ணும் போதே நான் வந்து சப்போர்ட் தான். நிறைய பேர் வந்து என்னென்னமோ போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியாலாம் வந்துட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பேஜ்ல வந்து நான் சப்போர்ட் பண்ணி தான் போட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அது ஓகேன்னா தோணுது. பிகாஸ் வந்து அது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கும் பொழுது பேட்ஸ்மேன் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அவங்க ஓவர் ஸ்டெப் அது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அப்புறமேட்டு பவுலர்ஸ் ஏன் அந்த அட்வான்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அக்செப்டபிள். ஓவராலா பார்த்தா இன்னைக்கு லக்னோவோட ஃபீல்டிங்கும் மோசம், பவுலிங்கும் மோசம். பவுலிங் நமக்கு வந்து எல்லாருக்குமே நோன் ஃபேக்ட் தான். அது பவுலிங் அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வீக்கா தான் இருக்காங்க. அது நோன் ஃபேக்ட் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே தெரிஞ்சிருச்சு இந்த ஆர்சிபிக்கு வந்து கண்டிப்பா வெல் கெட்டபிள் தான் அவங்களோட பேட்டிங் லைனப் வச்சு பார்க்கும்போது. அதுவும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா விராட் கோலி கடைசி வரையும் இருப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு 150 அந்த ரேஞ்ச் வரையும் இருந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு ஈஸி வின்னா இருக்கும்னு நினைச்சேன். பட் விராட் கோலி போனதுக்கு அப்புறம் எனக்குமே ஹோப் போயிருச்சு. எனக்கு தெரியும் ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு ஸ்மால் கேமியோ தான் ஆடுவார். ஒரு 20 odd runs தான் அடிப்பாரு, 30 odd runs தான் அடிப்பாரு, ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் விளையாண்டுருக்காரு இது வரைக்கும் த்ரூ அவுட் ஐபிஎல். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா வேற லெவல்ல கேப்டன்ரா நான் முடிச்சு கொடுப்பேன்டான்னு செமையா முடிச்சு கொடுத்துருக்காரு. பில் ஷார்ட் அண்ட் விராட் கோலி பயங்கரமா ஆடி பவர் பிளே வந்து பயங்கரமா செட் பண்ணாங்க. பவர் பிளே எல்லாம் எல்எஸ்ஜியை விட கொஞ்சம் அஹெடாவே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இவங்க 2 பேரும் தான் ஃபுல்லா டேக் ஆன் மோட்ல தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க பெருசா 6 அடிக்கவே பார்க்கல, ஃபோர்ஸ்லேயே தான் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கு கிரெடிட். ஏன்னா வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், ரிஸ்க் எடுத்து நம்ம யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிட்டா அதுக்கப்புறமேட்டு ரொம்ப டஃப் ஆயிருங்கிறதால கரெக்டா நின்று பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க. ரஜத் பட்டிதார் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு. பட் அகைன் அவரோட போர் ஃபார்ம் கண்டினியூஸ் தான் சொல்லணும். ஸ்கோர் போர்ட்ல பெருசா இருந்தா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்த டிசிஷனே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திக்வேஷ் ராத்தே மிடில் ஓவர்ஸ்ல போடுவாரு. லியாம் லிவிங்ஸ்டன் வந்து இன்னும் ஒரு ஓவர் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா சபாஸ் அகமதும் வந்திருப்பாரு. அப்படிங்கும் பொழுது அவரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கே வேணா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் இன்னைக்கு செம்மையா ஆடினாரு. அவரோட பொசிஷனே கிடையாது. பட் ஸ்டில் அந்த இடத்துல இறங்கி ஒரு 23 ball 41 விராட் கோலி மேல இருக்க ப்ரெஷர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி ஆடினாரு. ஸோ அது கிரெடிட்ஸ், செம்மையா ஆடினாரு. அது அப்புறமேட்டு தான் ஜித்து வந்தாரு, ஜித்து பொழந்தாரு. மேன் கேம், மேன் டெஸ்ட்ராய்ட், மேன் வென்ட்ங்கிற மாதிரி 33 ball 85 runs, 8 4 6 6 சும்மா பயங்கரமா ஆடினாரு. இல்ல அதான் சொல்ற மாதிரி டெஃபினட்டா மயங்க் அகர்வாலுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் டு டூ. அதை வந்து கரெக்டா பண்ணாங்க. எஸ்பெஷலி ப்ரெஷர் சிச்சுவேஷன் கண்டிப்பா ஜெயிச்சாதான் குவாலிஃபயர் 1 போக முடியுங்கிறப்போ த்ரூ அவுட்டா விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்டா விழுந்துருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து லிவிங்ஸ்டன் அவுட் ஆயிட்டாருங்கிறப்போ அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து ஆடுறது இட்ஸ் நெவர் ஈஸி. ஸோ அங்க வந்து என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணாரு. டெஃபினட் கிரெடிட்ஸ் டு மயங்க் அகர்வால். அதே மாதிரி ரஜத் பட்டிதாரோட ஃபார்ம் வந்து டெஃபினட்டா கன்சர்னிங்கா தான் இருக்கு. இந்த நான் த்ரூ அவுட்டா அந்த ஐபிஎல் 2025 ஸ்டாட்ஸ் எடுத்து நான் பார்த்தேன். ஆவரேஜ் அரௌண்ட் ஒரு 23 or 25 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்காரு. ஸோ டெஃபினட்டா கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா அதை மாத்தி hopefully he plays well. இல்லாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் he should be the pillar in the middle order. இப்போ ஆர்சிபி பேட்டிங் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா டிம் டேவிட் வந்து அந்த இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகி வந்தே ஆகணும். அவர் தான் வந்து சாலிடா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த சீசன் அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்திருக்கு. இப்போ அவர் அவைலபிளா இல்ல, லிவிங்ஸ்டன் தான் வச்சு விளையாட போறோம்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 50 அடிச்சாரு. பட் அதுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான். சிரிக்காதீங்க ப்ரோ, ஒரு உடனே அடுத்த மேட்ச் அடிச்சதும் தூக்கிட்டு வந்துருவீங்க. அதான் ரிவெஞ்ச் எடுக்க இல்ல ப்ரோ, இல்ல ஒரு போஸ்ட் போட்டனே அது நடந்துச்சு.
ஓ, அதான் எனக்கு தெரிஞ்ச லிவிங்ஸ்டனை விட டிம் டேவிட் ஆர்சிபிக்கு இருக்கிறது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனாலதான் அதை வச்சுதான் நான் சொல்றேன். நான் எப்ப லிவிங்ஸ்டன் வந்து இன்னைக்கு அவர் தான் வந்து கம்பேக் கொடுப்பாரு, ரிசர்வ் பண்ணிட்டு எப்படி அந்த மாதிரி ஆடுவாரு நான் நினைச்ச ஒரு போஸ்ட் போட்டணும். உண்மையாவே நான் ஆசைப்பட்டு தான் போட்டேன், ஜிங்ஸ் பண்ணணும்னு நான் போடல. ஆனா நான் வந்து லிவிங்ஸ்டன் நான் த்ரூ அவுட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஆடுறப்பையும் சரி, எனக்கு அவர் எப்பவுமே நல்ல டைமென்ஷனல் நல்ல கிரிக்கெட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடணும், பொட்டன்ஷியலை வெளில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த வகையில டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா ஆப்வியஸ்லி ஆர்சிபி தோக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது ஃபேர் இனஃப் தான். பட் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையா அடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, நான் மெயினா வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரிஷப் பண்ட் ஆடின நாக்ல வந்து இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக், ஆல் ஓவர் பார்க்க ஆடினாரு. ஆனா அங்க ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, சில டூர்ஸ் வந்து அவங்க எடுக்காம விட்டாங்க ப்ரோ. நீங்க நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க டீபா கேம் பாத்தீங்கன்னா சில டூர்ஸ்லாம் வந்து அவங்க கன்வெர்ட்டே பண்ணல, ஒன்னோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன் எனக்கு புரியல. பட் அது எனக்கு தெரியல. 230 வந்ததுனால அதை பத்தி நம்ம பெருசா பேச மாட்டோம். இல்ல ப்ரோ, இன்னைக்கு பண்ணிட்டு உள்ள வந்தப்பயே கிளியரா தெரிஞ்சது ப்ரோ அவரோட மைண்ட் செட். ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் தான் ஆட போறான்னு சொல்லிட்டு அவருக்கு அதான் அந்த மேட்சுக்கு முன்னாடி, இந்த மேட்சும் போன மேட்சுக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிக்ஸ் வந்து ப்ரோ. ட்விட்டர்ல நிறைய வந்து அவரை பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அவர் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவரே ஒரு ரிப்ளை போட்டிருப்பாரு, நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்கிருந்து ஒரு கிளியரா ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காரு ப்ரோ. நான் அடிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் ஒரு கடைசி ஓவர் வந்தாரு, 2 6 போட்டாரு. இந்த மேட்ச் லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுவேன், ப்ரூவ் பண்ணுவேன். அந்த செலிப்ரேஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோ எவ்வளவு ஹங்கரா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. சோ அதான் ப்ரோ, அவர் ஒரு 6 அடிச்சிட்டாருன்னா கிளியரா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் வச்சு ஒரு டிஃபென்ஸ் ஆடுவார். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு 6 அடிச்சுட்டா திரும்பி 6க்குன்னு போகாம அவர் இன்னைக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஆகணும், முடிச்சு கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. அதனாலதான் நீங்க சொல்ற அந்த 1s 2s அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணாம ரெஸ்பான்சிபிளா ஆடினார் கொஞ்சம். அதே மாதிரி நீ சொன்ன டெஃபினட்டா பண்ணிட்டு இன்னிங்ஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் போறதுக்கு பயங்கர பூஸ்டா இருக்கும். ஒருவேளை அவர் இன்னைக்குமே ஃபிளாப் ஆயிருந்தாருன்னா வந்துட்டு பிக்கஸ்ட் ஒரியா இருந்திருக்கும். இது வந்து நிஜமாவே பாசிட்டிவ் சைன். போன மேட்சே ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு, அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா பத்தி பேசுறப்போ ப்ரோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து 230 அரௌண்ட் ஸ்கோர் போனப்போ நிறைய பேர் அவருக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய போர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா கிரிட்டிசிசம்லாம் வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடி இருக்கும். ஸோ அதெல்லாமே தாண்டிட்டு கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா வந்து ஆடுறது இட்ஸ் நெவர் ஈஸி. ஸோ அங்கதான் வந்து அவரோட மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டியை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒரு டெப்ளீட்டடா ஒரு தாட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த ப்ரெஷரை வந்து getting the pressure of himங்கிறது it's a very different thing to do. சோ அந்த பிரஷரை வந்து அவர் ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளில வந்து இந்த மாதிரி ஒரு நாக் ஆடினது நான் டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு வாரியர் இன்னிங்ஸ் ஆடினாரு, சாம்பியன் கிரிக்கெட் ப்ரோ. ஜிதேஷ் சர்மா பேட்டர் வந்து நெவர் டவுட் ப்ரோ. எனக்கு பஞ்சாப்ல ஆடும்போதே செம இம்ப்ரெசிவா இருந்தாரு. அவர் என்னன்னா அந்த குயிக் கம்யூஸ் தான் ஆடுவாரு. லாஸ்டா கொஞ்சம் லேட்டா தான் அவர் நம்பர் 5 நம்பர் 6 அந்த டைம்ல தான் அனுப்பணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சப்போஸ் ஒரு சினாரியோ சொல்றேன், இப்போ ஆர்சிபி இயர்லியரா ஒரு 4 விக்கெட் சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து இவர் நல்லா ஆடி கொடுப்பாருன்னு கேட்டா பெரிய டவுட் தான். ஏன்னா அந்த மாதிரி கேப்பபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் இல்ல ப்ரோ. ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆட மாட்டாரு, பட் ஷார்ட்டா ஆடுவாரு, செம்ம யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுவாரு. அது அந்த மாதிரி தான் நான் இவரை மோஸ்டா பாத்திருக்கேன். அகைன் விராட் கோலி எப்பெல்லாம் வந்து 50 அடிச்சிருக்காரோ அப்பெல்லாம் ஆர்சிபி இந்த சீசன் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்டார்ட். ஸோ வந்து போன மேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 50 கொஞ்சம் முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. அப்பயுமே வந்து ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க பொழுது அந்த ஸ்டார்ட் ரொம்பவே எவிடென்டா தெரியுது. ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் விராட் கோலி தான் டு ஸ்டார்ட் த இன்னிங்ஸ், டு கிவ் அ கிக் ஸ்டார்ட். அதுவும் இல்லாம நானுமே நினைச்சேன் இந்த மேட்ச் விராட் கோலி அவுட் ஆன அப்புறம் மேட்ச் அவ்வளவுதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். பட் அந்த இடத்துல வந்து ஜிதேஷ் சர்மாவும் மயாங்க் அகர்வாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி ஆடினது வந்து கிரேட். ஜிதேஷ் சர்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் தான் போயிட்டு இருந்தாரு. அந்த சைடு மயாங்க் அகர்வால் தான் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தாரு. ஏன்னா அவரு நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இனிஷியலா வந்து ஷார்ட்ஸ் போனாரு, அதுக்கப்புறம் ஸ்கோர் நல்லா ஜிதேஷ் சர்மா நல்லா ஆடுறதுனால ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசி வரையும் ஆடணும்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வின் பண்ணி லைனை கிராஸ் பண்ண வச்சிருந்த டீம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் ஆனாரு. இல்ல அதே மாதிரி எல்எஸ்சி பவுலர்ஸ்மே ப்ரோ ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி பவுலிங்கே போடல ப்ரோ. இவனுங்க சூப்பரா ஆடினாங்க, எல்லாமே அக்செப்ட் தான். பட் வில்லோர் ஒர்க்கெல்லாம் வந்து ஷார்ட் பால் போடுறாரு, தேர்ட் மேன் உள்ள வச்சு போடுறாரு. அந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ்லாம் வந்து அவங்க மிஸ் பண்ணதெல்லாம் வந்து அதான் எல்எஸ்சி பத்தி பேசுறப்போ நம்ம த்ரூ அவுட்டாக வந்து அவங்க பவுலர்ஸ் அண்ட் பண்ட் கேப்டன்சி அது எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்திருக்கும். which is fair enough. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கேப்டன்சிங்கிறத தாண்டி பவுலர்ஸ் வந்து டோட்டல் லெட் டவுன். அதுதான் ப்ரோ இன்னைக்கு கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக் ப்ரோ. 2 டீமுமே வந்து பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க. நம்ம எந்த டீமுக்கு மேல கீழே எல்லாம் சொல்லவே முடியாது, 2 டீமே செம்ம அடி. அதனாலதான் நான் நுவான் துஷாரா போட்ட அந்த ஸ்பெல் வந்து ரொம்ப குரூஷியல்னு சொல்றேன். ஏசுலூட் இல்ல, ஏசுலூட் இருந்திருந்தாருன்னா மேபி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு விக்கெட்டாவது எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாரோ இல்ல அடி வாங்கியிருப்பாரோ, எப்படி வேணா போலாம். ஏன்னா அவர் இன்ஜுரியில இருந்து திருப்பி வராருங்கும் பொழுது நுவான் துஷாரா புதுசா கொண்டு வரும்போது அவருக்குமே ஒரு மைண்ட் லெவல்ல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா வந்து 2 சீசனா வச்சிருக்காங்க, அவர் ஆட வைக்கவே இல்லை, மேட்ச் இறக்கி விடுறாங்கும் போது
கண்டிப்பா நீங்க டெலிவர் பண்ணிருக்காரு. 4 ஓவர்ஸ் 20 ஆட் ரன்ஸுங்கும் பொழுது நிஜமாவே கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இந்த ஓவராலா எல்லா பவுலர்ஸும் எல்லா சைடும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு தான் பெரிய ஹை பிரஷர் கேம். அவங்க தான் ஜெயிச்சு அந்த குவாலிஃபயர் 1க்கு போவோமான்ற ஒரு டிசிஷன் இருக்காங்க. பட் அவங்க பிரஷர் கேம் மாதிரி தெரியல. எல்எஸ்டி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பேட்டிங் தவிர, ஏன்னா பேட்டிங் அங்க பண்ணிட்டு நல்லா ரெஸ்பான்சிபிளா ஆட்டாரு. பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, சரியான பிரஷர்ல இருக்க மாதிரி இருக்கு. கைக்கு வரத விடுறாங்க. எனக்கு இந்த மேட்ச் ஜிடியும் பஞ்சாபும் உட்காந்து எப்படி பாத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு மைண்ட் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. பஞ்சாப் ஓடுங்க, பஞ்சாப் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஜிடி இந்த மேட்ச் உட்காந்து அவங்க ஃபுல்லா அந்த ஸ்குவாடோட உட்காந்து கண்டிப்பா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. அதை எப்படி பாத்துட்டு இருந்திருப்பாங்க? கண்டிப்பா பிரேக் ஆயிருப்பாங்க. எல்எஸ்டிய போட்டு டிராஷ் பண்ணிருப்பாங்க, போட்டு கழுவி ஊத்திருப்பாங்க. ரொம்ப மோசம். ஆனா உண்மையா எல்எஸ்ஜியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க தான் பெரிய கிளவுனுங்கிற மாதிரி நிறைய மூவ்ஸ், நிறைய ஃபீல்டிங் எல்லாமே ப்ரோ நாங்க தான் இது தோப்பங்கிற மாதிரி கிளவுன் மூவ்ஸ் நிறைய பண்ணாங்க ப்ரோ. நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் எப்படி மூவ் ஆன் ஆயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஐ கிவ் டு ஜிதேஷ் சர்மா. ஏன்னா விராட் கோலி விக்கெட் போனோன்னே நான் அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சுன்னு நான் மட்டும் இல்ல, நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க அதுதான் நினைச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து கேப்டனா வந்துட்டு வந்து அந்த ஒரு இதை எடுத்து ஆடினாரு. கேப்டன் ப்ரெஷர் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த மேட்ச் நான் எப்படி பிளேஸ் பண்ண ஆஸ் அ பேட்டர்னு அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஷாட்ஸுக்கு போய் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. ஒருவேளை அவர் வந்து கொஞ்சம் நின்று ஆடுவோன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் போயிருக்கும். பட் கிளியர் மைண்ட் செட்ல வந்து ஆடினாரு. ஸோ அதுக்காக இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் ஜிதேஷ் சர்மா. கண்டிப்பா நின்று ஆடுற ஆள்லாம் கிடையவே கிடையாது ஜிதேஷ் சர்மா. சோ இப்படிதான் ஆட போறாரு, பயங்கரமா ஆடினாரு. ஓகே, அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டீங்க போங்க. நான் கண்டிப்பா எல்எஸ்டியோட மொத்த ஃபீல்டிங்குமே தரேன். எனக்கு அங்கதான் வந்து கம்ப்ளீட்டா, ஏன்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணாதான் வந்து அந்த டீமோட அந்த ஷோல்டர்ஸே ஹையா இருக்கும், அந்த ஸ்பிரிட்ஸ் மொரல் எல்லாமே அப்பா இருக்கும். இன்னுமே கொஞ்சம் கான்பிடன்ஸ் அண்ட் ஃபயரோட விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒரு மேட்ச் ஆடி இருப்பாங்க வேர்ல்ட் கப்ல, அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சிங்கிள் ஹேண்டா ஃபீல்டிங்லேயே டெத் ஓவர்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ டெஃபினட்டா ஃபீல்டிங்னாலே இன்னைக்கு ஒரு 15 ரன் போயிடுச்சு. அதே மாதிரி எல்எஸ்டி பவுலர்ஸ் எஸ்பெஷலி வில்லியம் ஓவர்கீக்கு நான் முடிச்சுட்டீங்க கொடுத்துறேன். ஆடிங் ஆன் ஜிதேஷ் சர்மாக்கும் நான் சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவரோட கேப்டன்சிக்கு நான் கொடுத்துறேன். நான் சொல்லலாம்னு வந்தேன், நீங்க இப்படி முடிச்சோன்னா சரி நம்ம வந்து இந்த மேட்ச் எல்எஸ்ஜி தோத்துட்டாங்கிறதால வந்து நம்ம ஜிதேஷ் சர்மா பிரைஸ் பண்ணிட்டு விட்டுறோம். ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சு விட்டு ஆர்சிபி முடிச்சு விட்டது வந்து ஜிதேஷ் சர்மா கேப்டன்சியும் அவரோட பவுலிங் ரொட்டேஷன் தான். ஸோ அதுவுமே கொடுத்தாங்க, ரெண்டுமே இன்னைக்கு பண்ணிட்டாரு. ஸோ வந்து அக்செப்டபிள் தான். ஓகே, அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்த மொமெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு கொடுக்க மாட்டேன், வேற யாராவது கொடுப்பாப்போம். போட்டாங்கிட்டு நம்ம ஸ்பைடி ரிசர்வ் பண்ணிட்டு தான் ரிசர்வ் பண்ணிட்டு திரும்பி கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஐபிஎல் எப்படி வேணா போயிட்டு போகுது, அது அந்த கோகங்கா அவரோட பிரச்சனை எப்படியோ போயிட்டு போகுது. இந்தியன் டீமுக்கு கரெக்டான டைம்ல பீக் அடிச்சிருக்காரு. செம கம்பேக்கு, கிரிட்டிக்ஸ்க்கு எல்லாம் ஒரு செஞ்சுரியோட ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த செலிப்ரேஷனே எல்லாத்தையும் சொல்லுது. ஸோ இங்கிலாந்து டூருக்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. அந்த செலிப்ரேஷனை ரிப்பீட் பண்ணி காட்டுங்க ப்ரோ. ஓகே, வித் தட் நோட் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நேற்று வேல் பிரஜனும் நானும் ஆர்சிபி சொல்லியிருந்தோம். ஸ்மித்தியன் ப்ரோ மட்டும் பூரான் இருக்கானா, மார்ச் இருக்கானா, பண்ட் இருக்கானா, எல்லாரும் இருக்கானுங்களா, ஊரே வருதுடா போட போறதுக்கு அப்படின்னாரு, போட்டானுங்க. ஸோ வந்துட்டு with that note வந்து 37 points ரகுமான் டி வில்லியர்ஸ், 37 points ஸ்மித்தியான், அண்டர்டேக்கர் வேல்பிரஜன் the dead man rises 35 points வந்து உட்காந்துருக்கோம் குவாலிஃபயருக்குள்ள. சோ அடுத்த மேட்ச்ல தெரியும் நீங்களா நானா யாரு போக போறான்னு. எல்லாம் இருக்காங்கன்னு யோசிச்சேன்னா பவுலர்ஸ் இல்லையேன்னு யோசிக்கலங்கிற மாதிரி அதை மறந்துட்டோமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு நீ. சோ வந்து நம்ம நாள் குவாலிஃபயர் 1 ப்ரெடிக்ஷனுக்கு போயிருவோமா? வேல் என்ன சொல்ல போறாருன்னா நான் வெயிட் பண்றேன். ஸோ குவாலிஃபயர் 1 ஐ சப்போர்ட் ஆர்சிபி. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, பஞ்சாப் கிங்ஸ். நான் இந்த பால் ஆன் வேல்ஸ் சொல்றா வேலு. வீடியோ ஸ்டார்ட்லயே சொல்லிட்டேன், எனக்கு வந்து அதான் பாயிண்ட்ஸ்ல நான் இப்போ ஸ்கோர் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். முலன்பூர் வந்து அவரே அவர் வாயால அக்செப்ட் பண்ணியிருக்காரு. முலன்பூர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பஞ்சாபுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம ஆர்சிபி அவே கிரவுண்ட்ஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க தான் எனக்கு தோணுது. பாயிண்ட்ஸ் வச்சுன்னா பாயிண்ட்ஸ் எனக்கு வரணுன்ற இதெல்லாம் சொல்றேன். பியூர்லி வின்னர் இவங்களால தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, என் கட் ஃபீல் படி. ஸோ நான் ஆர்சிபி தான் பேக் பண்றேன். இதே அகமதா பார்த்தா தான் நான் மாற்றி சொல்லியிருப்பேன் டெஃபினட்டா, எப்படி வேணா வந்திருக்கும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. பட் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே கரெக்டா கன்டினியூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. நாளைக்கு மேபி நாங்க டிசைட் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாமா லைவ் வரலாமான்னு டிசைட் பண்ணிட்டு சொல்றோம். நாளைக்கு பிளே ஆஃப் சான்சஸ், பிளே ஆஃப் எப்படி போவோம் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவோம். தேங்க்யூ ஃப்ரம் ரகுமான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜன் அண்ட் ஸ்மித்.